ஹலோ, ஹிந்தி கற்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வார நாட்களை பற்றி பார்ப்போம். ரவிவார் சண்டே, ரவினா சூரியன், சன், அதான் ரவிவார். சோம்வார், சோம்வார்னா மண்டே, மூன்ஸ் டே, மண்டே. சோம்னாக்க நிலாவை குறிக்கிறது, மண்டே. மங்கள்வார் டியூஸ்டே. புத்வார் நம்ம தமிழில் சொல்லக்கூடிய புதன், அதே தான் புத்வார். குருவார் தேர்ஸ்டே. குருவார ப்ரஹஸ்பதி வார்னு சொல்லுவாங்க. ப்ரஹஸ்பதி குரு அப்படிங்கிறதுனால குருவார் தேர்ஸ்டே. சுக்ரவார் ஃப்ரைடே, சுக்ரன். சனிவார் சாட்டர்டே, சனிக்கிழமை. ஸோ சோம்வார் மண்டே, மங்கள்வார் டியூஸ்டே, புத்வார் வெட்னஸ்டே, குருவார் தேர்ஸ்டே, சுக்ரவார் ஃப்ரைடே, சனிவார் சாட்டர்டே, ரவிவார் சண்டே. ரவிவார இத்வார்னு கூட சொல்லுவாங்க. இத்வார், ரவிவார். இப்போ நம்ம கல், ஆஜ், கல் இந்த மூணு வச்சு வாக்கியங்கள் பார்க்கலாம். கல், ஆஜ், அவுர், கல் அப்படின்னா நேற்று, இன்று மற்றும் நாளை. அவுர்னா மற்றும்னு அர்த்தம். ஆஜ் शनिवार है, இன்னைக்கு சனிவார் ஆகும். கல் சுக்ரவார் தா, நேற்று ஃப்ரைடே ஆக இருந்தது, வெள்ளிக்கிழமை சுக்ரவாராக இருந்தது. கல் ரவிவார் ஹே, நாளைக்கு சண்டே ஆகும், ரவிவார் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை ஆகும். ஸோ ஆகும்னாக்கா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஹே யூஸ் பண்ணுற மாதிரி, ஆகும் இருக்குங்கிறதுக்கு ஹே யூஸ் பண்ணுற மாதிரி, இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தா யூஸ் பண்ணோம். எப்போ ஒரு சென்டென்ஸ் முடியறச்ச தா யூஸ் பண்ணுறோமோ அது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. நாளைக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத ஹையில் தான் சொல்லணும். கல் ரவிவார் ஹே, நாளைக்கு சண்டே ஆகும். ஆஜ் சனிவார் ஹே, இன்னைக்கு சனிக்கிழமை ஆகும்.